நான் விஜய் அண்ணா சிஎம் ஆயிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வணக்கம். வணக்கமே வம்பா இருக்கு. கரெக்டா எங்க அக்காவுடைய மேரேஜுக்கு முன்னாடியே சிஎம் ஆயிட்டீங்க, ரொம்ப பெருமையாவும் மகிழ்ச்சியாவும் இருக்குது. இந்த 18ஆம் தேதி எங்க அக்காவுக்கு கல்யாணம், மேரேஜ், கூட பிறந்த அக்காவுக்கு. அன்னைக்குன்னு பார்த்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம், 18ஆம் தேதி காலையில எக்ஸாம். அந்த கல்யாணத்தை பார்க்கணும்ட்டு ரொம்ப ஆசையா இருந்தேன். எங்க வீட்டுல நடக்கிற முதல் ஃபங்க்ஷனு. நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்க. தாய்மாமன் சீர்ல இருந்து நீங்க இதை முன்னாடி வந்து நடத்தி கொடுக்கணும்ன்றது என்னுடைய வேண்டுகோள். என்னடா அது, அண்ணன் அரசியல் பேசி ஆப் பண்றேன். அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ, சிறப்பா பண்ணி விட்டுருங்க. ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிட ராசா. சிறப்பா பண்ணி விட்டுருங்க. மூடிக்கு போனா என் புண்ணாக்கு. நம்ம பெருந்தலைவர் காமராஜ் ஐயா என்ன சொல்லிக்காருன்னா, கூத்தாடி கையில் நாட்டை ஒப்படைக்காதீங்க, அவன் கூத்தியா கையில் நாட்டை கொடுத்துருவான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாரு. அது 100% உண்மை. பாதர உன்னதான் சொல்றாரு. நீ சங்கம் வச்சிருக்க கூட பிரச்சனை இல்லடா, ஆனா கூட ஒண்ணு வச்சிருக்கிய. அவன் கிடக்குறான் பொடி பைய. நீ வாடி இப்ப சொல்றதுல எழுத போறீங்களா இல்லையா? முடியாது மணி, 4 பேர் அடிச்சுவான்னு சொல்ல அடிச்சு வர இந்த வேலை போட்டு நம்மளால முடியாது. இதுக்கு எப்படின்னா எப்படி? அப்புறம் பேப்பர் படிக்கணும், இங்கிலீஷ்ல கையெழுத்து போடணும், அதெல்லாம் யார் செய்யுது? நான் உங்க கால இடுப்புல மச்சம். ஏரிய மனுஷனா அப்படி இப்படி இருக்கத்தாயா செய்ய. ஆனா நம்ம எம்எல்ஏ கட்சி பண்ணினா இறங்கி செய்வார். அதையா செய்யறத அதான் வந்து பேசிக்கிறேன். பெரிய தொகுதியா தொகுதி வாச்சிர பகுதி போயிட்டு இருக்கா, போய் புடிச்சிட்டு வாடா. அண்ணன், உங்க அண்ணன் ஜெயிச்சிட்டாரு. நேத்துல இருந்து ஒரே சந்தோஷமா இருக்க. இதுல இருந்து ஒரு விஷயம் உனக்கு புரியுதா? என்ன புரியணும்? எவனும் பொண்டாட்டி கூட இருந்தா உருப்பட மாட்டான், செட்டப்போட இருந்தாதான் உருப்படும். வீர கதைகளை படிங்கடா, சும்மா கூத்தாடி பண்ணுக்கும் சீலகள் ஜோபனுக்கு சுத்தி தெரியாதீங்க. சொல்றதையும் கடமை, கேட்டா கேளு, கேட்காட்டி நாசமா போங்கடா. மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? பாரத் மாதா ஹே ஜெய். அரே எடபாடு பாடா. நம்ம காசு பூரா நீ பொட்டி பொட்டியா வாங்கியிருக்கே. ஒரு தொகுதி கூட நம்ம ஜெயிக்கல, பூரா தொகுதியிலே செலவு செஞ்சிருக்கே. 5 minutes later. क्या बेटा में ई साइड सिटिंग है? ஒடிஜி, உனக்கு எப்படி ஓட்டு வரலையோ அதே மாதிரி நம்மளுக்கு பெட்டியே தோற்கலே. கொஞ்சம் உன் பவரே யூஸ் பண்ணி என் பெட்டி மட்டும் எப்ப தோற்பாங்க கேட்டு சொல்லு ஜி. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. ஏய், அவன் பேச தமிழே புரியல, நீ வேற இங்க வந்து அவன் ஸ்லாங்ல பேச. ஏன்டா என் தாலி எத்து நிக்கிற? हमारा देश के ஆட்சியே முஞ்சி போச்சு, வேற அமராவதி நம்ம பேச. அரே எடபாடு, இலங்கை பிரச்சனையில விடுதலை புலி விவகாரத்துல தாவிக நிலைப்பாடு என்ன? காங்கிரஸ் கட்சி போருக்கு உதவிதா இல்லையா? அப்ப திமுக நிலைப்பாடு, திமுக நிலைப்பாடு அதுதானே சார் நீங்க விமர்சிக்கிறீங்க. அதை நீங்க விமர்சிச்சுட்டு திருப்பி நீங்களும் போய் காங்கிரஸோட கூட்டணி வைக்க இருக்கு. அதை நீங்க விமர்சிச்சுட்டு திருப்பி நீங்களும் போய் காங்கிரஸோட கூட்டணி வைக்க இருக்கு. ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. நீங்க மன்னர் ஆட்சி சொல்றீங்க, நீங்க மன்னர் ஆட்சி சொல்றீங்க, வாரிசு அரசியல் சொல்றீங்க. அதுல காங்கிரஸோட உங்களுக்கு ஒத்து போகாது. காங்கிரஸ் எப்படி வாரிசு அரசியல்? காங்கிரஸ் எப்படி வாரிசு அரசியல்? ஐயோ, ஒரு பைத்தியக்கார பையிலிட்டு இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி, என்ன காங்கிரஸ் எப்படி வாரிசு அரசியல்? பெரிய சொல்லி அப்படி புரியல. அண்ணே, இது நான் சூர்யானன்ட்ட விட்டுறேன். இந்த பாட அப்படியே நான் திருப்பி அந்த சூர்யானன்ட்ட விட்டுறேன். பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு. எப்படி வாரிசு அரசியல் சொல்லுங்க சார். எப்படி பைத்தியக்கார கூதி. நம்ம மாப்பிள்ள பாக்குறத பொறி உண்ட மாதிரி பாப்ல ஆளு செம்ம காமெடி பண்ணுவாப்ல. கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி, காங்கிரஸ், ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி.
திமுக 3வது தலைமுறை சார், அவங்க 5வது 6வது தலைமுறையில போயிட்டு இருக்காங்க சார். ஜவஹர்லால் நேரு ஆரம்பிச்சு இப்ப இருக்கிற கால சூழல்ல ராகுல் காந்தி நிலை என்ன, காங்கிரஸ் தலைவர் யார் சொல்லுங்க. தாவேகாவோட கூட்டணி பேச்சுவார்த்தை ராகுல் ஒப்புதலோட நடக்கிறதா இல்லையா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நான் கேக்குறேன், இன்னைக்கு இவ்வளவு மாலிக் மேடம் இதுக்கு சொல்லுங்க பதில். ராகுல் காந்தி ஒப்புதல் இல்லாம உங்களோட கூட்டணி பேசுறாங்க. ராகுல் காந்தி ஒப்புதலோட தான் நடக்குது. அப்ப ராகுல் காந்தி இம்பார்ட்டன்டா இல்லையா நீங்க கட்சியில? கார்கே ஒப்புதலோட நீங்க சொல்லியே. ராகுல் காந்தி ஒப்புதலோட சொல்றீங்க. ஓல்டுமே ஒரு கிறுக்கு கூதிங்க, அவனுக்கு எதுவுமே தெரியாது, சரியான மலுமட்ட தாய். இந்த கிரிஞ்சுனாலே என்னன்னு தெரியாது அவனுக்கு, கிரிஞ்சுன்னு என்னன்னே தெரியாம கிரிஞ்சு பண்ணிட்டு இருப்பான். இவங்க என்ன நினைக்கிறாங்க, காங்கிரஸ் கூட இருந்தனால காங்கிரஸ் கழட்டி விட்டு யார் கொள்கை ரீதியாக காங்கிரஸோட எதுல எல்லாம் ஒத்து போறீங்க? நீங்க இப்ப காங்கிரஸ் வாரிசு அரசியல் இல்லன்ட்டீங்க. அது அந்த ஷாக்ல இருந்தே நிறைய பேர் ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. பயமா இருக்கு. ஐயோ, இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டத்திட்ட இன்னொன்று என்ன பண்றதுன்னு தெரியும். என்ன கேக்குறேன், நீங்க வந்து 2014க்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிராக இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன் அதை போய் விஜய் ஆதரவு தர இல்லையா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா களத்துல வந்து காங்கிரஸ் ஆட்சியில் ஊழல் நடந்திருக்கு. நீங்க எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். சாமி நீ இப்படி உதைக்கிறிய? 10 மாசம் சுமந்து பெத்ததுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. சரியான பொழுதுபோக்குக்கு பிறந்தவன். காங்கிரஸ் ஆட்சி ஊழல் நடந்தா அப்புறம் எப்படி கூட்டணி பேசுவீங்க? எப்படி கூட்டணி பேசுவீங்க? கூட்டணி பேசிட்டு காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா தாவேகாவோட முடிவு செய்றாங்க. தாவேகா வரணும்னு நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கட்டும் சார். நீங்க எப்படி நினைக்கிறீங்க? தூய சக்தியாச்சு. அவங்க நினைக்கட்டும் சார். நீங்க எப்படி நினைக்கிறீங்க? தூய சக்தியாச்சு. அப்பனா அவருக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு மொத்தத்துல நாம தானா? ஐயோ, ஆஹா, கூட்டத்தை பூரா திருப்பி விட்டானே. டிவி கேபின் பண்ணிட்டு தான் சந்தோஷம் இருந்துட்டு போட்டோம். எனக்கு என்ன வந்தது? என்டிக்கு தோத்துட்டு தான் அந்த ஹத்தன முக்கின எனக்கு தான் கக்க வந்துச்சு. அந்த ஹத்தன முக்கின எனக்கு தான் கக்க வந்துச்சு. நீ இவ்வளவு தூரத்துக்கு தத்துவம் பேசணும்னு எனக்கு தெரியாம போச்சு. எதையும் தாங்கக்கூடிய இதயம் உங்ககிட்ட இருக்குடா. பெரியோர்களே, தாய்மார்களே, நான் இருக்கக்கூடிய காக்கூக்கா கட்சியில் சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் அண்ணனருக்கும் இரும்பு கோட்டையாகிய ஈக்கூக்கா கட்சியிலே இணையலாம் என்று முடிவு செய்து விட்டேன். கட்சி மாறுவதால் என்னை கோலை என்றோ பச்சொந்தி என்றோ எண்ணி விடாதீர்கள். இருக்கின்ற கட்சியிலே இருக்கின்ற மேடையிலேயே இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவிலே எனக்கு ஒருவனுக்குத்தான் இருக்கென்று கூறிக்கொண்டு இங்கிருந்து விடைபெறுகிறேன். தாவேகாவிற்கு காங்கிரஸ் ஆதரவளித்தால் தேசிய அளவில் செக் வைக்க திமுக திட்டம் தீட்டியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இவன் பர்ஸ் அடிச்சா 5 காசு கூட இல்ல, புடிச்சா எலும்பு எண்ணி வாங்கி அடிக்கிறது அடிக்கிறோம். அந்த பர்ஸ் அடிச்சிருவோம். தாடிக்காரங்க 500 ரூபாய் தாளா வச்சிருக்காரு. பர்ஸ் பாக்கெட்ல இருந்து எடுத்துக்கிறியா இல்ல டேபிள் எடுத்து வைக்கவா? நீ பாக்கெட்லயே வைக்க வேணா, டேபிள்லயும் வைக்க வேணா. நான் வேற பர்ஸ் பிளான் பண்ணிட்டேன். பாஸ் ஒரு நிமிஷம். ஐயோ சரவணா, தயவு செய்து என்ன கட்டாயப்படுத்தாத, நான் வர மாட்டேன். அது இல்ல பாஸ், மழை பெய்யுது. இது ஒரு காரணமா வச்சு நீ திருப்பி வந்தாலும் வந்துருவேன். அதான் கொடை கொடுத்துட்டு போலாம். நம்ம வச்சுக்கோ. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நான் வரேங்க. ஏய் நில்றா. ஏன்னா சந்தோஷம் வரும்போது பங்கு போட்டுக்கிறீங்க, கஷ்டம் வரும்போது கலந்துக்கிறீங்களே. ரெண்டுலயுமே பங்கு போட்டுக்கணும். அவன் தாண்டா மனுஷன். அண்ணன் சிஎம் ஆயிட்டார் गाइस. சி ஜோசப் விஜய் ஆகியனா என் நெஞ்சில் குடியிருக்கும் ஆளுநர் ப்ரோ அவர்களே, உன் நெஞ்சில குடியிருக்கேன் நான் என்ன ஒப்பாட்டியாடா? சொல்றத மட்டும் சொல்லு. गाइस அண்ணன் சிஎம் ஆனவனே நாங்க பண்ண முதல் விஷயம் தெரியுமா गाइस? வேலை ரிசைன் பண்ணிடுங்க गाइस. வேலையை ராஜினாமா பண்ணிட்டேன் गाइस. ராஜினாமா பண்ணிட்டு அண்ணன் நிறைய பிளான் வச்சிருக்காரு. வீட்டுக்கு அம்மாக்கு 2500 ரூபாய் 2500 ஆச்சு गाइस. அடுத்து நான் பிஏ முடிச்சிருக்கேன். படிச்ச பட்டதாரி வீட்டுல இருந்தேன்னா அதுக்கு ஒரு 4000. டோட்டல் எவ்வளவு ஆச்சு? 6500. அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஒரு 6 கேஸ். ஆமா, அடுப்பு எரியது பிரச்சனையே கிடையாது. அடுத்து 200 யூனிட் ஏசி எல்லாம் வாங்கி போட்டுருக்கேன். அவ்வளவு படுத்துக்க வேண்டியதான். அடுத்து அதுல சொர்க்கத்தை பாக்கலாம். அண்ணன் வந்துட்டாரு गाइस. நம்ம அண்ணன் வந்துட்டாரு. நம்ம அண்ணன் நம்ம பண்ண வேற गाइस. இனி அண்ணன் நமக்கு பண்ணாரு. அண்ணன் வந்துட்டாரு. குழந்தை பிறந்தா கூட அண்ணன் பாத்துப்பாரு. கல்யாணம் பண்ணாலும் அண்ணன் பாத்துப்பாரு. எல்லாம் அண்ணன் பாத்துப்பாரு. அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது गाइस. சொன்னா புரிஞ்சுங்க. அண்ணன் தான் நம்ம வருங்கால சிஎம், இப்போ சிஎம், எல்லா சிஎம். யார வேலை வெட்டியே போதே गाइस. ஒரு முக்கியமான விஷயம். என்னடா கேஷா இல்ல செக்கா? என்னடா எங்க பேமெண்ட் பாபா. திஷாவும் ஒரு பாய் பெஸ்டி ஒரு கல்யாணத்துக்கு போனாரு பாத்தீங்களா? எனக்கு என்னன்னா அவர் பண்றதெல்லாம் தப்பு ரைட்டு, அது அவர் பர்சனலி ஃப்ரெண்ட்ஸ் என்ன வேணா இருக்கலாம். இந்த விஜய் ஃபேன்ஸ் அவருக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் காலை வாரி விட்டுருவாங்கன்னு பயமா இருக்கு. எங்க ஏரியால இத்தினூண்டு ஒரு பையன் சார், முளைச்சு 3 நாள் உள்ள குட்டி குஞ்சம் எங்கிட்ட வந்துட்டு ப்ரோ எங்க அண்ணா என்ன பண்ணாரு பாத்தீங்களா ப்ரோ அப்படின்னு. என்னடா பண்ணாரு உங்க அண்ணா? சைட் சிக்க ஹாட் லான்ச் பண்ணார்ல எங்க அண்ணா, ரிஸ்டே தனி ப்ரோ அப்படின்னு. சைட் உங்களுக்கு அப்படின்னா என்ன தெரியுதா சார்? சைட் கெட்ட வார்த்தை மாதிரி இருக்குல்ல சார்?
சைடு சிக்கு ஹார்ட் லான்ச் ரிஸ்ஸா சார். அப்புறம் வப்பாட்டி வச்சிருக்கிறது அவரோட கூட சொல்றான். அடிச்சு சொல்றேங்க, என்னை விட கேடுகட்ட பொறம்போக்க தமிழ்நாட்டிலேயே கண்டுபிடிக்க முடியாது. I am the worst in தமிழ்நாடு. டேய் அவர் வப்பாட்டினே கன்ஃபார்ம் பண்ணி நீங்க என்ன அப்படி பண்றீங்க? இதெல்லாம் விஜயால மட்டும் தான் புல் ஆஃப் பண்ண முடியும். விஜய் சைட் சிக்க ஹார்ட் லான்ச் பண்ணா CNN IBN ல வராது, BBC ல வராது. நான்லாம் என் சைட் சிக்க சாஃப்ட் லான்ச் பண்ணா சொல்லுதெல்லாம் உண்மையில வருவேன் சார். ஹார்ட் லான்ச் எல்லாம் பண்ணா என் ஆள் அடிக்கிற அடிக்கு பாலிமர் நியூஸ்ல வருவேன். அவர் யார் தெரியுமா? யாரு? எங்க மன்மோகன் சிங்கையா, இந்த மண்ணோட சிங்கையா, இந்த மண்ண ஆண்டவர், எங்க மனசு ஆண்டவர், இந்த மாநிலத்தையே. நீ சொன்னதுக்காக நான் விடுறேன். என்னடா உங்களை போலீஸ்ல பின்ன மாத்தி மாத்தி வெறி பேசுறீங்க? எதுக்குடா இங்க வந்தீங்க? யாரு ஆட்சிக்கு வந்தாலும் நீங்க உழைச்சாதான் சோறு. முதல்ல இந்த மாதிரி ஆடுறத விட்டுட்டு போய் வேலைக்கு போய் சம்பாதிக்கிற எல்லாமே விதி நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த மக்களோட தலைவிதியவே மாத்த போறவன் நீ. I think you are a man of destiny. இங்கிலீஷ் கேட்டியம்மா? கிழிஞ்சது போ. என்ன காப்பாத்த. நான் விஜயனா வணக்கம் அண்ணா. நான் கூட இந்த கரும்பு பிடிச்ச துண்டு போடக்கூடாதுன்னு நினைச்சுதான் அந்த பக்கம் பாஜக போய் பேசின்னு இருந்தா, அங்க வந்து நம்ம தற்குறிப்பாளுக்கு கடிச்சு வைக்கிறாங்கண்ணே. அப்புறம் தான் புரிஞ்சிச்சு அங்க தொட்டா இங்க லைட் எரியுமான்னு. அதனாலதான் அந்த கரும்பத்தை தூக்கி வீசிட்டு இந்த கரும்பத்தை மாட்டிட்டு வந்துட்டேன். அண்ணா எத்தனையோ கருத்து கணிப்பு வந்துச்சு, நீதான் சிஎம்மாவே அப்படி இப்படி. அது எல்லாத்து மேலேயும் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சுண்ணே. ஆனா இப்போ ஒண்ணு பார்த்தேன் பாரு ஒரு வீடியோ. த்ரிஷாவோட ஜென்ம ஜாதகம் என்னன்னு நான் சொல்றேன். த்ரிஷா வந்து மலையாளி என்ன, ரெண்டாவது அவருக்கு பகவதி வந்து குலதெய்வம். சோ இது அவளோட சக்தி பயங்கரமா இருக்கும். இன்னைக்கு விஜய் இந்த அளவுக்கு வளர்ந்தது காரணமே த்ரிஷாவோட பலம் தான் நான் சொல்லலாம். புரியுதா? சோ அதனால த்ரிஷா விஜய் கூட இருக்கிற வரைக்கும் விஜய் யாராலுமே எதுவுமே பண்ண முடியாது. அண்ணா இந்த வீடியோல ஒண்ணு புரிஞ்சுச்சா? உன்னோட மொத்த வெற்றியும் இந்த இடத்துல இருக்கு. அண்ணா நீ சிஎம் ஆகிறது யாரும் தடுக்க முடியாது, தடுக்க முடியாது. சோறு தண்ணி கூட இல்லாம இருந்திரலாம் போல, ஒரு அடிப்படை வசதிகள் கூட இல்லாம எப்படி இருக்கிறது? எப்பா மாத்தி சொல்லிட்டு சொன்னா உங்க ரிச்சுவல் வாரியர்ஸ் நீ வந்து கடிகன்னு கிடைக்கணும், கூட்டம் பாட்டம் வரைக்கும் இழுக்காணும், அந்த போனோம் இந்த போனேன்னு போட்டு நீங்க சொல்றானே கரெக்ட். சோறு தண்ணி கூட இல்லாம இருந்திரலாம் போல, ஒரு அடிப்படை வசதிகள் கூட இல்லாம எப்படி இருக்கிறது? விஜயனே இந்த ஒருக்கா உங்களுக்கு எழுதித்தறது மட்டும் யாருன்னு என் கண்ணில் ஒரே ஒரு தடவை காமிச்சிருங்க. நானே முக்கிய ஒரு தடவை அடிச்சோம்னா சரியா வந்துருவாங்க. பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். எனக்கு தெரியுங்க விஜயனா, ஒரு நாள் நீங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்கன்னு. எங்களுக்கு எல்லாம் பெண்கள் பாதுகாப்பு தான் முக்கியம். சரியா சொன்னேன். இப்ப கூட சென்னை ஆர்கே நகர்ல 10 வயசு சிறுமி கிட்ட எவனோ ஒருத்தன் பாலியல் அத்துமீறல் செஞ்சிருக்கான். அவனை போக்சோல கைது பண்ணிருக்காங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? யார் காரணம் தெரியுமா? இந்த அரசு தான், டிஎம்கே தான், சிஎம் ஸ்டாலின் சார் தான் காரணம். உட்காந்து பொறுமையா பேசினா யாருக்கு வேணா எதை வேணா புரிய வைக்க முடியும் அப்படின்னு நம்பிட்டு இருந்தீங்கன்னா கிடையாது. எதிர்க்க இருக்கிறவன் டிவிக்கு ஆளா கூட இருக்கலாம். அவனுக்கு நீங்க என்ன சொன்னாலும் சிஎம் ஸ்டாலின் சார் இல்ல, இப்ப அரசு அவங்க இல்ல, நீங்க. இப்ப சொல்லு, இதுக்கெல்லாம் யார் காரணம்? எவனோ எங்கேயோ பண்ணதுக்கு நாங்க பொறுப்பாக முடியுமா? இதைத்தானே ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாம் சொன்னாங்க. யாரோ எங்கேயோ பண்ணா எப்படி அரசு பொறுப்பாகும், எப்படி சிஎம் பொறுப்பாகுன்னு. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? அரசு தான், சிஎம் சார் தான். இப்ப சொல்ல வேண்டியதானே, சரி எவனோ எங்கேயோ பண்ணிட்டான்பா, இவங்க எப்படி பொறுப்பாவாங்க, அப்படியே வச்சுக்கலாம். பண்ணது யார் தெரியுமா? சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட தாவேகா வட்ட செயலாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சாதா தினேஷ் இல்ல, ஸ்னேக் தினேஷ். வட்ட செயலாளர் ஸ்னேக் தினேஷ். இதான் பெண்கள் பாதுகாப்பா? இப்ப பேசு, இப்ப சொல்லு, பதில் சொல்லணும், கோபப்படக்கூடாது. உனக்கு ஏன் பதில் சொல்லணும்? நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்ட. சூப்பர் பதில். இனிமே இப்படிதான் பதில் சொல்லணும். நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, நீங்க விஜய் எனக்கு ஓட்டு போட்டீங்க, நீங்க எப்படி எங்களுக்கு கேள்வி கேட்கலாம்? உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. இந்த மாதிரியான அருமையான பதில்கள் அடுத்த 5 வருஷத்துக்கு இருக்குது. சரி நான் ஓட்டு போடல, ஒத்துக்கிறேன். ஆனா என் தங்கச்சி போட்டுச்சு, பதில் சொல்லு, பதில் சொல்ல. விஜய்க்கு ஓட்டு போட்டவர்கள் இந்த 1 கோடி பேருக்கு நம்ம உறுதியாக அடிச்சு சொல்வோம் வரக்கூடிய காலங்கள். ஏண்டா இந்த விஜய்க்கு ஓட்டு போட்டோம், விஜய் சொல்றாருல, ஏண்டா இந்த விஜய் தொட்டோன்னு, ஏண்டா இந்த விஜய்க்கு ஓட்டு போட்டோன்னு தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டவங்க கண்ணீர் விடுறாங்களா இல்லையாங்கிறத எழுதி வச்சுக்கணும். மண்டையில 100 குண்டூசி குத்துற மாதிரி இருக்கு. எனக்கு ஸ்க்ரூ டிரைவரே குத்துற மாதிரி இல்ல, அவர் பின்னாடி இருக்கிற அந்த ஏமாந்த கூட்டம் இருக்குல்ல, திரை நாயகனை பார்த்து மதிமயங்கி கிடக்கிற கூட்டம்,
அவங்க கிட்ட என்ன சொன்னாலும் ஏத்துக்குவாங்கன்னு தெரியும்ல. அதனால தான் இவர் நினைச்சதெல்லாம் பேசுறாரு. இவர் அரசியலுக்கு வந்தது காரணமே நம்மளை சுத்தி லட்சக்கணக்கான மூடர்கள் இருக்கும்போது நான் இருக்க அறிவை பத்தி எல்லாம் சிந்திக்கணும், அவன் அறிவற்றவன் தெரிஞ்சு போச்சு, என்ன சொன்னாலும் செய்ய போறான், என்னை முழுமையா நம்ப போறான், அப்புறம் நான் என்னை பத்தி என்ன வேணாலும் சொல்லிக்கலாமே. இப்ப அவர் தன்னை ஒரு தெய்வமாக அறிவித்துக் கொண்டால் கூட அவர் பின்னாடி கூடுதலா இப்ப இது வரைக்கும் திரைப்படத்துல மயங்கின கூட்டம் தான் இருந்துச்சு. இவர் தெய்வமா அறிவிச்சாருன்னா பொம்பளைங்க எல்லாம் பின்னாடி போயிடும். என் பிள்ளையும் எவங்கிட்டயாவது ஏமாந்திருந்தா இப்படித்தான் எங்கேயாவது பைத்தியமா அலையும். இல்ல எந்த புண்ணியவதி பெத்த பிள்ளையோ பைத்தியமா அலையுது. அது என்னடா ஜோன்பி, உம்மாலே உங்க உம்மா உனக்கு இல்லையா? உன் அக்கா தங்கச்சி இல்லையா? உனக்கு பொண்டாட்டி இல்லையா? ஏடா பைத்தியார, உம்மாலேன்னா என்ன? அந்த அர்த்தத்தையும் சொல்றா. டிவி கட்சியில உள்ளவன் அந்த உம்மாலேங்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தையும் சொல்லிருங்க. எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிருச்சு நீங்க எல்லாம் பைத்தியார கூட்டம் அப்படின்னு. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போவாவது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பாக்கலாம். ஒரு ஜாதகத்துல கட்டமெல்லாம் கண்ணா பிள்ளைடா இருக்கும். ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து ஏன் இழவு எடுக்கிறீங்க? தமிழ்நாடு தளபதி நாடாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். தமிழ்நாடு தளபதி நாடாக மாறல, தற்கூரி நாடாக மாறிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய வெற்றியை ஒரு பக்கம் அரசு பேருந்து நிப்பாட்டி அட்ராசிட்டி பண்றாங்க, இன்னொரு பக்கம் ஆட்டை வெட்டி பலி கொடுத்துக்கிறாங்க. இதுதான் உங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்குமாடா? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடி நின்ன பூமிடா இது. இது ட்ரைலர் தான், இவங்களுடைய ட்ரைலர் தான். இன்னும் மெயின் பிக்சர்லாம் இன்னும் பார்க்க வேண்டியது இருக்கு, உங்களை பொழக்க வேண்டியது இருக்கு. 10ஆம் கிளாஸ்லயே கோட்டை விட்ட முட்டாப்பைய தலைவரே, அவர் ஒரு தற்கொலைன்னு எனக்கும் தெரியும். விஜய் இவ்வளவு பெரிய ஆளு, 10 ஃபாலோவர் கூட இல்ல, நீ அவரை பத்தி பேசுறியா? உங்க தளபதி பத்தி பேச உனக்கு என்னடா தகுதி இருக்கு? PhD எதுவும் முடிச்சுட்டு வரணுமாடா உங்க ஒன்னனை பத்தி பேச? ஒரு குடும்பத்தை பாத்துக்க வக்கல்ல அரசியலுக்கு நாட்டுக்கு எடுக்கிறான். இதுல நீ அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு என் கமெண்ட் செக்ஷன்ல கரெக்ட் தான். 10 ஃபாலோவர் தான் இருக்கு எனக்கு. சரி, எவ்வளவு ஃபாலோவர் இருந்தா விஜய் பத்தி பேசலாம்? தலை சொன்னதுதான். எண்ணிக்கை எப்பவுமே வாழ்க்கை முடிவு பண்றது இல்ல, எண்ணம் தான் முடிவு பண்ணும். எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் தான் முடிவு பண்ணும். என் எண்ணம் கரெக்டா இருக்குடா டேய். ஊழல் செய்யவே மாட்டான். கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. இப்ப எனக்கே ஒரு டிக்கெட் வேணும்னா நாங்களே எங்களுக்கு தெரிஞ்ச டிவிக்கு நிர்வாகிக்கு போன் பண்ணி தான் டிக்கெட் கேட்டு இருக்கோம். அவங்க சொன்ன விலை 5000, 10,000, 1500 ரூபாய் முதல் 2000 ரூபாய் வரைக்கும் லியோ பட டிக்கெட் பேரம் பேசி விற்கப்படுவதால் விஜய் ரசிகர்கள் மிகுந்த அதிருப்தியில் உள்ளனர். ஒரு பைசா தொட மாட்டான். எனக்கு அது அவசியமே இல்ல. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எனக்கு அதை தொட வேண்டிய அவசியமே இல்ல. மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பாருங்க. நடிகரும் தாவேக தலைவருமான விஜய் புலி படத்தில் நடிப்பதற்கு 15 கோடி ரூபாய் சம்பளம் பெற்றதை வருமான வரி கணக்கில் காட்டாமல் மறைத்துள்ளதை கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு துளி ஊழல் கரை கூட படியவே படியாது, படியவும் விட மாட்டான். ஒரு துளி ஊழல் கரை கூட படியவே படியாது, படியவும் விட மாட்டான். இந்த மொத்த கூட்டத்துக்கும் தலைகீழா நின்னு தண்ணி குடிச்சாலும் நடிப்பு வராது. பீரியட். அதே மத்தவங்களை கூட அட்மாஸ்பியர்ல நிக்க வைக்கலாம். ஆனா இவன் இருக்கானே, இவனை ஒரு ஃப்ரேம் தான் ஓரமா கூட நிக்க வைக்காத. டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம். திஸ் பகர் இவன் இருக்கானே, நான் இதுவரைக்கும் பார்த்ததிலேயே ரொம்ப கேவலமான மோசமான ஒரு நடிகர். ஆனா நடிக்கிறான். உன்ன மாதிரி ஊருக்கு ஒரு நல்ல வருதா தப்பே நடக்காது. தப்பு என்ன சொன்ன? நல்ல வேணும். தப்பு நடக்க கூடாதுன்னு அடிக்கல. நகரில் சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட தாவேக வட்டச் செயலாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தப்பு நடக்கணும், ஆனா அதை நாங்க மட்டும்தான் பண்ணணும். இப்ப சொல்லு, நான் யாரு? ரொம்ப நல்ல